அனைத்து மாணவ மாணவியருக்கும் என் இனிய வணக்கம். நம் அன்றாட வாழ்வில் கணிதத்தின் பயன்பாடு மிகவும் அவசியமானது. எப்படி அப்படிங்கிறத நம்ம சில சான்றுகளை வச்சு பார்ப்போம். ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் எண்களின் பயன்பாடு நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு கடைக்கார்ட்ட 5 கிலோ அரிசி கொடுங்க, 2 கிலோ பருப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்க முடியும். அதுபோலத்தான் எண்களின் பயன்பாடு நமக்கு மிகவும் முக்கியமானது. பணத்தை எண்றோம் இல்லைங்களா? அப்போ எண்ணும் போது நமக்கு அந்த இடத்துல எண்கள் தேவைப்படுகிறது. அதே போல் நம்ம வீட்டினுடைய நீர் தொட்டியின் கொள்ளளவை காண்பதற்கும் நமக்கு எண்கள் தேவைப்படுகிறது. தங்கத்தோட தரத்தை, அதாவது 24 கேரட் 22 கேரட்டு தரம் பிரித்து பார்க்குறதுக்கும் எண்களின் பயன்பாடு நமக்கு தேவை. சரி, வேறு எங்கெல்லாம் நம்ம எண்களை பயன்படுத்தணும் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, நீங்கள் சொல்கிறது கரெக்ட். தேதி, அதுக்கப்புறம் நம்ம நாள் எழுதுகிறோம் இல்லைங்களா, அங்கே. அதே மாதிரி வருடம், அதே மாதிரி வானிலை அறிக்கை நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துலையும் நமக்கு எண்கள் தேவைப்படுகிறது. இதே மாதிரி எண்களை பல்வேறு வகையாக பிரிச்சிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இயல் எண்கள். இயல் எண்கள் எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எக்ஸெட்ரா. இதை நம்ம எந்த எழுத்தால் குறிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணுங்கிற எழுத்தால் குறிக்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது முழு எண்கள். முழு எண்களை நம்ம எதிலிருந்து ஆரம்பிப்போம்? 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. இதை நம்ம W அப்படிங்கிற எழுத்தால் குறிக்கிறோம். இதுக்கு அடுத்தது முழுக்கள். முழுக்கள் அப்படின்னு சொல்லும் போது 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா, -1, -2, -3 எக்ஸெட்ரா. அதாவது 0, மிகை எண்கள், குறை எண்கள், இந்த மூன்றுமே சேர்ந்தது தான் முழுக்கள். இதை நம்ம எந்த எழுத்தால் குறிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெட்டுங்கிற எழுத்தால் குறிக்கிறோம். இதுக்கு அடுத்தது தான் நமக்கு விகிதமுறு எண்கள். இந்த விகிதமுறு எண்களை நம்ம கியூங்கிற எழுத்தால் குறிக்கிறோம். இதுக்கு அடுத்து வருவது விகிதமுறா எண்கள். விகிதமுறு எண்களுக்கு மாறுபட்டவை தான், அதாவது தனித்து வருவது தான் விகிதமுறா எண்கள். அதை நம்ம கியூ டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் நம்ம இதை பிரித்து காமிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இங்கே நம்ம பிரித்து ஒரு லைன் போட்டு காமிச்சதுக்கு காரணம் அதுதான். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து படிக்க போகிறது தான் மெய் எண்கள். இப்போ இந்த முழுக்கள் வரைக்கும் நம்ம 8th வரைக்கும் படிச்சிருப்போம். இப்போ விகிதமுறு எண்களையும் விகிதமுறா எண்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ படிக்க போகிறோம். இப்போ மெய் எண்களோட இரு பாகங்கள் தான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம்னா விகிதமுறு எண்கள். இப்போ இந்த விகிதமுறு எண்களை பற்றி நாம் தெளிவாக படிக்க போகிறோம். விகிதமுறு எண்கள்னா என்ன? இந்த முதல் இருக்கிற 3 எழுத்துக்கள்லையே நம்ம தெரிஞ்சுக்கலாம். விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்ன வடிவத்தில் நம்ம எழுதிக்கலாம். பின்ன வடிவம். பின்ன வடிவம்னா எப்படி இருக்கும்? P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது Q 0க்கு சமமில்லை. ஏன் 0க்கு சமமில்லைன்னு சொல்கிறோம்? ஏன்னா பகுதியில் 0 வந்துச்சுன்னா அது வரையறுக்கப்படாதவைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் பின்னத்தில் எந்த காரணத்தை கொண்டும் 0 வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம Q ≠ 0 அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு என்ன எழுதலாம்? 2/3 -1/4 அப்படிங்கிறது எழுதிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு தெரியும், இங்கே 0 வச்சு நம்ம எழுதலை. இப்போ அடுத்தது விகிதமுறா எண்களுக்கு வருவோம். விகிதமுறா எண்கள்னா என்ன? இந்த எண்களை நம்ம விகிதமாக எழுதவே முடியாது. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா √2, √3 π எக்ஸெட்ரா. இதுதான் விகிதமுறு எண்ணுக்கும் விகிதமுறா எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம்.
விகிதமுறு எண்கள் அப்படின்னா எங்கன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு சில சான்றுகளை பார்க்கலாம் வாங்க. -7/11 மற்றும் 2/11 என்ற எண்களுக்கு இடையே உள்ள 3 விகிதமுறு எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் -7/11 2/11 இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பகுதிகள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா நம்ம பார்த்துக்கணும். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. -7/11 அப்படின்னு நம்ம தொடங்கினோம்னா இதை நம்ம அப்படியே ஏறு வரிசையில் அப்படியே எழுத வேண்டியதுதான். ஓகேங்களா? -6/11 -5/11 -4/11 -3/11 -2/11 -1/11 0/11 1/11 2/11 இதில் நம்ம முதல் இருக்கிற எண்ணையும் கடைசியில் இருக்கிற எண்ணையும் ரெண்டையும் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அதுதான் நம்மளோட கேள்வியில் இடையே உள்ளன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஏதாவது 3 எண்களை எழுதினா போதும். ஏன் நம்ம 3 எண்கள் எழுதினா போதும்னு சொல்கிறோம்னா இங்கே நமக்கு 3 எண்கள் தான் கேட்டிருக்காங்க. அதனால் 3 எண்களை மட்டும் நம்ம எழுதுகிறோம். மூன்று விகிதமுறு எண்கள் -6/11 -5/11 -4/11 இதுதான் நம்மளோட விடை. இதே மாதிரி நீங்கள் வெவ்வேறு 3 நம்பரையும் நம்ம எழுதிக்கலாம். அடுத்ததாக -3 மற்றும் -4 எண்களுக்கு இடையே உள்ள 2 விகிதமுறு எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன கணக்கில் பார்த்தோம்னா நமக்கு விகிதமுறு எண்கள் அதாவது பின்ன வடிவத்தில் அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா -3 -4 அப்படிங்கிற முழுக்களை நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ முழுக்களாக இருந்தால் நம்மளால் டைரெக்டாக ஆன்சர் எழுத முடியாது. டைரெக்டாக விகிதமுறு எண்களை எழுத முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? இதில் எத்தனை எண்கள் கேட்டிருக்காங்க? 2 எண்கள் கேட்டிருக்காங்க. இப்போ 2 எண்கள் கேட்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யலாம். இப்போ -3 நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முழுக்களை நான் ஒரு பின்ன வடிவத்தில் எழுதிக்கிறேன். அதாவது எல்லா எண்களுக்கும் பகுதியில் பார்த்தீங்கன்னா 1 வரும். அதாவது /1 நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி -4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா -4/1. இப்போ என்ன ஆயிடுச்சு? இது ஒரு பின்ன வடிவத்தில் வந்துருச்சா? இப்போ அடுத்தது இங்கே எத்தனை எண்கள் கேட்குறாங்க? 2 எண்கள் கேட்குறாங்க. 2 எண்கள் கேட்கறதுனால நம்ம என்ன செய்யலாம்னா பகுதியையும் 3ஆல் பெருக்கிக்கலாம், தொகுதியையும் 3ஆல் நம்ம பெருக்கிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் தொகுதியில் 3ஆலையும் பகுதியில் 3ஆலையும் பெருக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே -9/3 3 9 அதனால் -9/3. இதை மறுபடியும் நம்ம எளிய வடிவத்தில் அடித்து போடக்கூடாது. அதை அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஆன்சர் எழுத முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா -4 12/3 இதை அப்படியே வைத்துட்டோம்னா இதுக்கு இடையில் எழுதக்கூடிய எண்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். -12/3 -11/3 -10/3 -9/3. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன கணக்கில் செஞ்ச மாதிரியே தான் 12/3யும் 9/3யும் விட்டுருவோம். இதுக்கு இடைப்பட்ட எண்கள் என்ன? 2 எண்கள் -11/3 -10/3. இதே மாதிரி நம்ம எண்ணற்ற விகிதமுறு எண்களை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ பகுதிகள் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம இந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். சப்போஸ் பகுதிகள் வெவ்வேறையாக இருந்துச்சுன்னா நம்ம விகிதமுறு எண்களின் அடர்த்தி பண்பை நம்ம பயன்படுத்தி செய்யணும்.
அதை நம்ம பார்க்கலாம். விகிதமுறு அடர்த்தி பண்புகளின் ஒரு சில கணக்குகள் பார்க்க போகிறோம். அதில் முதல் கணக்கு 1/4 மற்றும் 1/5 என்ற எண்களுக்கு இடையே உள்ள 3 விகிதமுறு எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம 3 விகிதமுறு எண்களை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஏ என்ன பி என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுத்துருக்கிற எண் தான் ஏ, அப்போ 1/4. அடுத்தது பி என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டாவதாக கொடுத்துருக்கிற எண் தான் நமக்கு பி, அப்போ 1/5. எப்பொழுதுமே நம்ம விகிதமுறு எண்களை கியூங்கிற எழுத்தால் குறிப்போம். அதனால் இதையும் நான் கியூங்கிற எழுத்தாலேயே குறிக்கிறேன். ஆனால் இதில் 3 விகிதமுறு எண்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை பிரித்து காமிக்கணும். அதனால் Q1 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். Q1 = அதோட சூத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1/2 × A + B. இப்போ அடுத்தது ஏக்கும் பிக்கும் நம்ம அந்த எண்களை பிரதியிடணும். 1/2 × 1/4 + 1/5. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எண்களை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுப்போம். ஏன்னு கேட்டால் நம்ம 8ஆம் வகுப்பில் பாட்மாஸுங்கிற விதியை பயன்படுத்தி இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற பின்னத்தை நம்ம ஃபஸ்ட்டு கூட்டணும். அப்படி கூட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த பின்னத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பகுதிகள் ரெண்டும் வெவ்வேறையாக உள்ளது. அதனால் நம்ம பகுதிகளை ஒரே மாதிரியாக கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த பகுதிகளுக்கு நம்ம மீசிமா எடுக்க வேண்டும். உங்களுக்கு என்ன வரும்? ஆன்சர் 20. அப்போ அந்த 20 தான் உங்களுடைய மீசிமா. இப்போ அடுத்தது நம்ம பகுதியை ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்போ 4 நம்ம 20 ஆக்கணும். இப்போ 20 ஆக்கணும்னா 4ஆம் வாய்ப்பாடில் 20 எத்தனை தடவை வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 4 5 தடவை வருது. 4 × 20. நம்ம பகுதியில் 5ஆல் பெருக்கணும்னா தொகுதியையும் 5ஆல் பெருக்க வேண்டும். அப்போ 4 5 5 கூட்டல் இங்கே அடுத்தது 5 இருக்குது. 5ங்கிற வாய்ப்பாடை நம்ம யூஸ் பண்ணி நம்ம 20ஆக மாற்றணும். அப்போ எந்த எண்ணை நம்ம பயன்படுத்தினா 20 கிடைக்கும்னா 4. 5 4 20. அப்போ இங்கே 4ஆல் பெருக்கினா இங்கேயும் 4ஆல் பெருக்க வேண்டும். 4 4. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கும்போது இந்த 5ஐயும் 4ஐயும் நம்ம கூட்டணும். கூட்டினீங்கன்னா உங்களோட ஆன்சர் 9/20. இந்த இடத்துல இரு எண்களுக்கும் இடையில் பெருக்கல் மறைந்து வருது. அதனால் பகுதிகளை ரெண்டையும் பெருக்கணும். அதே சமயம் தொகுதிகள் ரெண்டையும் பெருக்க வேண்டும். 9 9 ஈர் 20. 9 9 ஈர் 20 40. இதுதான் இப்போ நம்மளுடைய Q1. இப்போ அடுத்தது இதே மாதிரி நம்ம Q2 கண்டுபிடிக்க போகிறோம். Q2 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல A என்ன அப்படிங்கிறது நம்ம எழுதணும். A 1/4. இந்த இடத்துல Bயை தான் நம்ம கவனமாக கவனிக்கணும். போனதில் நம்ம கொஸ்டினில் கொடுத்த அதே 1/5 நம்ம எடுத்தோம். ஆனால் இங்கே அதே 1/5 எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன ஆன்சர் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 9/40. அப்போ அந்த 9/40 தான் நம்ம பியாக எடுத்துக்கணும். இப்போ Q2 அதே மாதிரி நம்ம சூத்திரம் எழுதுகிறோம். 1/2 × A + B. 1/2 × Aக்கு பதிலாக நம்ம 1/4 போடுறோம். Bக்கு பதிலாக 9/40 அப்படிங்கிறத நம்ம எழுத வேண்டும். இந்த இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும்.
அந்த பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம பார்க்கணும். ஏன்னா பின்னத்தில் நம்ம கூட்டும் போது பகுதிகள் சமமாக இருக்க வேண்டும். இங்கே மாறி இருக்குது, எனவே நம்ம மீசிமா இங்கே எடுக்கணும். மீசிமா எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4, 40 அப்படிங்கிற 2 எண்கள் இருக்குது. இந்த இடத்துல 40 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ இதில் பெரிய எண் எதுன்னு கேட்டிங்கன்னா 40. அப்போ 40 தான் நம்மளுடைய மீசிமா. இங்கே 4 இருக்குது, இங்கே 40 இருக்குது. அப்போ 4 நான் 40ஆக மாற்றணும்னா இங்கே 10ஆல் பெருக்க வேண்டும். பகுதியில் 10ஆல் பெருக்கணும்னா தொகுதியையும் 10ஆல் பெருக்க வேண்டும். ஓர் 10 10 கூட்டல். அடுத்தது இங்கே 40 இருக்குது, இங்கேயும் 40 இருக்குது. அப்போ இங்கே ஓர் 40 40. அப்போ இங்கே 1ஆல் பெருக்கணும்னா தொகுதியையும் 1ஆல் பெருக்க வேண்டும். அப்போ ஓர் 9 9. இது ரெண்டையும் நம்ம கூட்டும் போது பார்த்தீங்கன்னா 19/40. அதே மாதிரி இரு எண்களுக்கு இடையே பெருக்கல் மறைந்து வருது. தொகுதியும் தொகுதியும் பெருக்க வேண்டும், பகுதியும் பகுதியும் பெருக்க வேண்டும். ஓர் 19 19, ஈர் 40 80. இதுதான் நம்மளோட Q2. இப்போ நம்ம Q2 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா Q3. இப்போ Q2 = 19/80ங்கிற ஆன்சர் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ பார்த்தோம்னா 1/4 1/5 இவற்றுக்கு இடைப்பட்ட எண் எதுன்னு பார்த்தோம்னா 9/40. அடுத்தது 1/4 9/40 இவற்றுக்கு இடைப்பட்ட எண் எதுன்னு பார்த்தோம்னா 19/80. இப்போ இந்த 2 எண்களுக்கு இடையே உள்ள எண்களை தான் நம்ம Q3 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதில் 1/4A 19/80B. Q3 = 1/2 × A + B. 1/2 × A என்ன 1/4, B என்ன 19/80. இப்போ 1/2 போட்டு அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல மீசிமா எடுக்கிறோம். இந்த இடத்துல மீசிமா எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 4 80 வருது. இப்போ 4ஆம் வாய்ப்பாட்டில் 80 அடங்கும். இது ரெண்டில் எது பெரிய எண் பார்த்திங்கன்னா 80. அதனால் நம்ம 80 மீசிமாவாக எடுத்துக்கிறோம். இப்போ 4 நான் 80ஆக மாற்றணும். எப்படி மாற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா 4ஆம் வாய்ப்பாட்டில் 80 20 தடவை வரும். கீழே பகுதியை 20ஆல் பெருக்கணும்னா தொகுதியையும் 20ஆல் பெருக்க வேண்டும். அப்போ ஓர் 20 20 கூட்டல். இங்கே 80 இருக்குது, இங்கேயும் 80 இருக்குது. அப்போ இங்கே ஒரு தடவை பெருக்கினா போதுமானது. இங்கே ஒரு தடவை பெருக்கினா தொகுதியையும் 1ஆல் பெருக்க வேண்டும். ஓர் 19 19. 1/2 × தொகுதியை 2ஐயும் நம்ம என்ன செய்கிறோம்னா இப்போ கூட்ட வேண்டும். 20ஐயும் 19ஐயும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் 39. 39/80. இது இரு எண்களுக்கு இடையே பெருக்கல் மறைந்திருக்குது. தொகுதி 2ஐயும் பெருக்க வேண்டும், பகுதி 2ஐயும் பெருக்க வேண்டும். தொகுதி 2ஐயும் பெருக்கும் போது ஓர் 39 39, ஈர் 80 160. இதுதான் நம்மளோட Q3. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளோட விகிதமுறு 3 விகிதமுறு எண்களை நம்ம எழுத போகிறோம். 1/4, 39/160, 19/80, 9/40, 1/5. 1/4க்கும் 1/5க்கும் இடைப்பட்ட 3 எண்களை இப்போ நம்ம கண்டுபிடித்து விட்டோம். இதே மாதிரி நம்ம 2 விகிதமுறு எண்கள், 4 விகிதமுறு எண்கள், 5 விகிதமுறு எண்களை நம்ம எளிமையாக கண்டுபிடிக்கலாம். பயிற்சி 2.1 நீங்கள் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி கணக்குகள் நிறையா இருக்கும். நீங்கள் வீட்டு பாடமாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
அது எனக்கு தசமங்களின் கால முறைமை நான் எடுத்துக்காட்டோடு சொல்கிறேன், கவனிங்க. 2.372 இங்கே பார்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2.372 பாரில் கடைசியில் இருக்கக்கூடிய 2 எண்களுக்கு மட்டும்தான் பார் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாரு கீழே எத்தனை எண்கள் வருதுன்னு பாருங்கள், 2. அப்போ உங்களோட கால முறைமை 2. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கணும்னா 1.008 இதில் பார்த்திங்கன்னா 3க்குமே போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது பாருக்கு கீழே எத்தனை எண்கள் வருது, 1 2 3. அப்போ இதோட கால முறைமை 3. இதே மாதிரி நம்ம முடிவுறா சுழல் தசம எண்களுக்கு கால முறைமைகளை நாம் எழுதிக்கலாம். இதை வைத்து நாம் சில கணக்குகளை பார்ப்போம். தசம எண்களை விகிதமுறு எண்ணாக மாற்றுக அப்படிங்கிற கணக்கை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் கணக்கு 0.3 பார். அதாவது இதில் இருக்கக்கூடிய தசம புள்ளியை நீக்கி நான் ஒரு விகிதமுறு எண்ணாக எழுத வேண்டும். அப்படி எழுத முன்னாடி முதல்ல நம்ம இந்த எண்ணுக்கு முதல்ல பேர் வைக்கிறோம். என்ன பேர் வைப்போம்னா எக்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.3 பார். அதாவது கணிதத்தில் நம்ம தெரியாத ஒரு விஷயத்துக்கு பேர் வந்து எக்ஸ்ன்னு வைப்போம். அதனால தான் இங்கே எக்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.3 பார். இதை எப்படி எழுதிக்கலாம்னா 0.333 எக்ஸட்ரா. ஏன் நம்ம இப்படி எழுதுகிறோன்னா பார் வந்தாலே நமக்கு தெரியும் அந்த எண் திரும்ப திரும்ப வரும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதை நான் முதல் சமன்பாடாக வைத்துக்கொள்கிறேன். இப்போ அடுத்தது இந்த புள்ளிக்கு அப்புறம் தசம புள்ளிக்கு அப்புறம் எத்தனை தசம எண்கள் வருதுங்கிறத பார்க்கணும். ஒரு தசம எண் வரதுனால நான் 1வது சமன்பாடை 10ஆல் பெருக்குக. 10ஆல் பெருக்கும் போது 10x ஈக்குவல் டு, அதாவது இடது பக்கத்தையும் 10ஆல் பெருக்க வேண்டும், வலது பக்கத்தையும் 10ஆல் பெருக்க வேண்டும். அப்போ எக்ஸோட 10 பெருக்குனா 10x. இதில் இந்த 0.333 கூட நம்ம பெருக்கும் போது ஒரு ஸ்தானம் புள்ளிக்கு முன்னாடி வந்துடும். அப்போ 3.333 எக்ஸட்ரா. இது 2வது சமன்பாடு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம்னா 2வது சமன்பாடையும் 1வது சமன்பாடையும் நம்ம கழித்து எழுத வேண்டும். அப்போ 10x ஈக்குவல் டு 3.333 எக்ஸட்ரா. இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.333 எக்ஸட்ரா. இப்போ இது ரெண்டையும் நம்ம கழித்து எழுத வேணும். அதாவது இடது பக்கத்தையும் கழிக்கணும், வலது பக்கத்தையும் கழிக்கணும். இங்கே ப்ளஸ் குறி இருக்கங்காட்டி மைனஸ் எழுதுகிறோம், இங்கேயும் ப்ளஸ் குறி எழுதிருக்கங்காட்டி மைனஸ் எழுதுகிறோம். இங்கே எக்ஸுக்கு முன்னாடி எந்த எண்களும் இல்லை என்றால் நம்ம 1ங்கிறத போட்டுக்கணும். இப்போ எக்ஸுங்கிற எழுத்தை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். 10லிருந்து 1 போச்சுன்னா 9. இதில் புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய எண்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 3லேருந்து 0 போச்சுன்னா 3. இந்த இடத்துல எனக்கு எக்ஸு தான் தேவை. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி எந்த எண்களும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் நான் 9 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் கொண்டு போகும்போது பெருக்கல் வகுத்தலாக மாறும். 3/9. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3. ஏன் நான் 1/3 எழுதுனேன்னா இங்கே 3/9 பின்ன வடிவத்தில் வந்துருச்சு. இதை நான் இன்னும் எளிய வடிவத்தில் எழுதி 1/3ன்னு எழுதியிருக்கோம். இந்த இடத்துல 3ஆம் வாய்ப்பாடை நான் பயன்படுத்தியிருக்கேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு சம்மும் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.45 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போன கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் என்ன வித்தியாசம்னா போன கணக்கில் அங்கே இருந்த தசம எண் ஒரே எண் தான், அதுக்கு பார் இருந்துச்சு. ஆனால் இந்த கணக்கில் 2 தசம எண்கள் இருக்குது, ஆனால் ஒரு எண்ணுக்கு மட்டும்தான் பார் கொடுத்துருக்காங்க. எப்போதும் போல் நம்ம பேர் வைக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.45 பார். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.4555 எக்ஸட்ரா. இது முதல் சமன்பாடு. இந்த முதல் சமன்பாடை இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசம எண்கள்
எவ்வளோ எண்கள் இருக்குதுன்னு பார்க்குறோம். 2 தசம எண்கள் இருக்கிறதுனால இதை நான் 100ஆல் ஃபஸ்ட்டு பெருக்கிறேன். 1ஐ 100ஆல் பெருக்குக. இப்போ 100ஆல் பெருக்கும் போது இடது பக்கத்தையும் பெருக்க வேண்டும், வலது பக்கத்தையும் பெருக்க வேண்டும். அப்போ இடது பக்கத்தை பெருக்கும் போது 100x ஈக்குவல் டு, இந்த இடத்துல நம்ம பெருக்கும் போது பார்த்தீங்கன்னா போன கணக்கில் ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி எழுதணும். ஆனால் இந்த கணக்கில் 2 0 இருக்கிறதுனால 2 ஸ்தானத்தை முன்னாடி தள்ளி நம்ம எழுதுகிறோம். அப்போ 45.5555 எக்ஸட்ரா. இது இரண்டாவது சமன்பாடு. 100x ஈக்குவல் டு 45.5555 எக்ஸட்ரா. இதோடு மட்டும் நம்ம நிறுத்தக்கூடாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காலமுறை, அதாவது பாரு கீழே எத்தனை எண்கள் வருதுன்னு பார்க்கணும். ஒரு எண் வரதுனால இப்போ நான் மறுபடியும் 10ஆல் பெருக்க வேண்டும். எதை 10ஆல் பெருக்க வேணும்னு பார்த்தீங்கன்னா முதல் சமன்பாடை தான் நம்ம 10ஆல் பெருக்க வேண்டும். இப்போ முதல் சமன்பாடை நம்ம 10ஆல் பெருக்கும் போது 10x ஈக்குவல் டு, ஒரு ஸ்தானம் முன்னாடி தள்ளி நம்ம எழுதுவோம். அப்போ 4.5555 எக்ஸட்ரா. இது மூணாவது சமன்பாடு. இப்போ நம்ம ரெண்டாவது சமன்பாடையும் கண்டுபிடிச்சாச்சு, மூணாவது சமன்பாடையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது சமன்பாடையும் மூணாவது சமன்பாடையும் நம்ம கழிக்க வேண்டும். அதனால் நம்ம ரெண்டாவது சமன்பாடை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். x ஈக்குவல் டு 4.5555 எக்ஸட்ரா. இதை நம்ம இடது பக்கத்தையும் கழிக்க வேண்டும், வலது பக்கத்தையும் கழிக்க வேண்டும். கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து அப்படியே வந்துடும். எக்ஸ் 100லேருந்து 10 போச்சுன்னா, அதாவது 0 கழித்தல் 0 0, 10லேருந்து 1 போச்சுன்னா 90 ஈக்குவல் டு, இந்த புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய தசம எண்கள் கேன்சல் ஆயிரும். 5லேருந்து 4 கழிச்சோம்னா 1, இங்கே எந்த எண்ணும் இல்லை, அதனால 4 அப்படியே நம்ம கொண்டு வந்துடுறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா 90x ஈக்குவல் டு 41 வருது. நமக்கு எக்ஸு மட்டும்தான் தேவை. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு 90 ஈக்குவல் டுக்கு அந்த சைட் வரும்போது பெருக்கல் வகுத்தலாக மாறும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த இடத்துல நம்ம எளிய வடிவத்தில் எழுத முடியுமான்னு பார்க்கணும். எழுத முடியலைன்னா அப்படியே வெட்டணும். இதே மாதிரி கணக்குகள் உங்களோட பயிற்சியில் 2.2ல் நிறையா இருக்குது. செஞ்சு பாருங்கள், எளிமையாக இருக்கும். ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு, கணிதத்தை வந்து மியூசிக் ஆஃப் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் நாம்பளும் கணிதத்தை எளிமையான பாடமாக எடுத்துக்கொண்டு நன்றாக படியுங்கள். வளமோடு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.